இப்போ நமக்கு இந்த 3 வசனம் என்ன பேசிச்சு அப்படின்னா, நான் எந்த வெளிச்சத்தை பத்தி நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தனோ அந்த வெளிச்சத்தை இந்த 3 வசனம் என்ன பண்ணிருச்சு. நீங்க படிச்சு பாருங்க. 57வது அத்தியாயத்துல 12ல இருந்து 13, 14 3 வசனமும் அல்லாஹ் இங்க மறுமை நாள் நடக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை பத்தி பேசுறான். வெளிச்சம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த வெளிச்சம் கிடைக்காதவங்க எவ்வளவு தள்ளாடுறாங்க, வெளிச்சம் கிடைக்காதவங்க எப்படி எல்லாம் நஷ்டவாளியா இருக்கிறாங்க, வெளிச்சம் கிடைக்காதவங்களுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட வேதனை தரப்போறான், அது அசாபுன்றான். சுவருக்கு எழுப்பி பின்னாடி வாங்கன்னு சொன்னோன்னே பின்னாடி வருவாங்க, அந்த வெளிச்சம் இருக்காது, இருளுக்கு மேல இருள இருப்பாங்க, அசாபு அப்படின்றான். இந்த மறுமை நாள் வருமா அப்படின்றத ஒரு சந்தேகமும் உங்கள்கிட்ட இருந்தது. அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரையில் உங்களுடைய வீண் ஆசைகள் உங்களை மயக்கி விட்டன. இப்படி இருந்தது. அல்லாஹ்வுடைய இந்த மறுமை நாள் வர வரைக்கும் துனியா மேல நீங்க எப்படி இருந்தீங்க, பேராசை கொண்டவர்களா இருந்தீங்க, வீண் ஆசையில நீங்க இருந்தீங்கன்றது சொல்லப்படும். மயங்கி கிடந்தீங்க. என்ன எங்க இருந்தீங்க, நீங்க உலகத்துல மயங்கி இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான், அங்க அவங்க பேசுறதுக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஷைத்தானுடைய மயக்கத்துல நீங்க என்ன பண்ணீங்க, திரிஞ்சிங்க அப்படின்றத அல்லாஹ் என்ன பண்றான் இந்த வசனத்துல சொல்லி முடிக்கிறான். அப்ப இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான், நீங்க மறுமை நாளை போய் பிச்சுக்கிட்டு இருந்தீங்க, இந்த நாளுக்கு சந்தேகக்குள்ளாகி வச்சிருந்தீங்க, அதே மாதிரி என்ன பண்ணியிருந்தீங்க, அல்லாஹ்வை நம்பாம இருந்தீங்க, ஷைத்தானை நீங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க, பின்பற்றுனீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணனாலதான் உங்களுக்கு இன்னைக்கு வெளிச்சம் இல்லாம இருக்குன்றத அல்லாஹ் என்ன பண்றான் அந்த சூரா ஹதீதுல சொல்லி முடிக்கிறான். ஆக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அல்லாஹ் கிட்ட வெளிச்சத்திற்காக வேண்டிய துவா கேட்கணும். அந்த வெளிச்சம் எதுல இருக்கு அப்படின்னா நம்மளுடைய செயல்கள்ல இருக்கு. கலிமா ஷஹாதா, கலிமா ஷஹாதா நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு கலிமா ஷஹாதானா என்னது, அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்றது. என்ன வாழ்றது, உலகத்தை பற்று இல்லாம வாழ்றது, உலகத்திற்காக வேண்டி சுத்து பத்துன்னு சேர்க்காம அல்லாஹ்வுக்காக வேண்டி நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கறது. அவன் பொறுத்திருந்து எந்த ஒரு துன்பமோ எந்த ஒரு கஷ்டமோ நமக்கு வந்தாலும் என்ன பண்றது, சகித்து கொள்வது, அவனுக்காக வேண்டி அந்த மௌத்துக்காக வேண்டி ரெடியாகி போறது. இதெல்லாம் கலிமா ஷஹாதா. சரிங்களா? இதன்படி வாழ்வோமா, சலா வாழ்வோமா, மறந்துடுவோமா, மறந்துடுவீங்களா? மறக்கக்கூடாது. ஏன்னா நம்மளை நோக்கி எது வந்துட்டு இருக்கு, கபர் வாழ்க்கை தான் வந்துட்டு இருக்கு.